இங்க ஒரு வயதான தாத்தா பாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா பிரியமா இருக்காங்க. இந்த தாத்தாக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல கால் ஒடிஞ்சிருது. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த தாத்தாவை இந்த பாட்டி தான் ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் இந்த தாத்தா இறந்து போயிடுறாரு. இந்த தாத்தா இறந்த கவலையிலேயே கொஞ்ச நாள்லயே இந்த பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. பார்த்தா அந்த பாட்டி மேலோகத்துல சொர்க்க வாசல்ல இருக்காங்க. சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் வெளியில வாங்கி வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி தான் உள்ளேயே அனுப்புறாங்க. அதே மாதிரி வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் கிட்டையும் பூமியில வாழும் போது எந்த வயசுல வாழ்ந்த வாழ்க்கைய மறுபடியும் சொர்க்கத்துல வாழலான்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எந்த வயசை கேக்குறாங்களோ அதே வயசுக்கே அவங்கள மாத்தி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படின்னா இந்த பாட்டிட்ட விசாரிக்கும் போது இந்த பாட்டி தன்னோட கணவன் இந்த சொர்க்கத்துல இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அவங்க கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி பார்த்ததும் உங்களோட கணவன் இங்கதான் இருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உங்க கூட தான் வாழணும்னு ஏற்கனவே ரெக்கார்ட்ல இருக்குன்னு வேற சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா பிரியமா இருக்கறனால நான் உங்களை அவங்க கிட்டயே அனுப்பி வச்சிடுறோம்னு சொல்லிடுறாங்க. அதனால நீங்க எந்த வயசுல உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறப்ப இந்த பாட்டி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதுல நீங்க ஒரு டைம் சூஸ் பண்ணிட்டா இன்னொரு டைம் நீங்க மாத்த முடியாது, அதனால நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த பாட்டியை நல்லா யோசிச்சு இவங்க கணவன் சாகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வருஷம் உன் கூட இதே மாதிரி வாழணும்னு சொல்லி இருப்பாரு. அத நினைச்சு பார்த்த இந்த பாட்டி என்ன இதே 80 வயசு பாட்டியாவே உள்ள அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே 80 வயசு பாட்டியாவே உள்ள அனுப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா நேச்சுரலான பிளேஸ், லக்ஸரியான வீடு ஒரு பூமியில எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அங்க இருக்கு. அதுல இவங்க வீட்டை இந்த பாட்டி கண்டுபிடிச்சு காலிங் பெல் அழுத்துனதும் அவர் உள்ள இருந்து வெளியில வராரு. இவரை பார்த்தோன்னே இந்த பாட்டி ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவரு கால் உடையறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இவர் 35 வயசுல இளமையா இருக்காரு, ஆனா இவங்க 80 வயசுல ஒரு பாட்டியா இருக்காங்க. நம்ம இந்த வயசை நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோம்னு இந்த பாட்டியும் வருத்தப்படுறாங்க. ஆனா இவரு வயசை பத்தின கவலைப்படாம எந்த வயசா இருந்தாலும் எனக்கு நீதான் வேணும்னு பாசமா பாத்துக்கிறாரு.